ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். மாணவர்கள் மீது தடியடி நடத்துவதற்கான விசாரணை என்பது தற்பொழுது நடந்து வரக்கூடிய நிலையில இப்ப விசாரணை குழு அமைக்க முகாந்திரம் இருக்கிறதா தலைமை நீதிபதி சொல்லியிருக்காரு. இந்த விவகாரத்துல இப்போது இருக்கக்கூடிய சூழல் என்னென்ற தகவலோட செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். வெங்கடேசன், உச்சநீதிமன்றம் இது தொடர்பா என்ன சொல்லுது? மேலும் தகவல்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக டெல்லியில் உள்ளிட்ட நாடு முழுவதும் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறை தடியடி உள்ளிட்ட சம்பவங்களுக்கு எதிராக தாக்கல் செய்த மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு விசாரித்து தற்போது உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறது. இன்றைய விசாரணையின் போது மனுதாரர்கள் தரப்பில் இது போன்ற காவல்துறையினின் கொடூர தாக்குதல்கள் உட்பட காவல்துறையின் அத்துமீறல்கள் குறித்து மனுக்களில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் போராட்டக்காரர்கள் சிலர் வன்முறையில் ஈடுபட்டதாகவும் காவல்துறையின் மீது தாக்குதல் நடத்தியதும் வேறு சில மனுக்களில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த விவகாரத்தில் நீண்ட வாதங்கள் தேவையில்லை என்று நாங்கள் கருதுகிறோம். இது மாணவர்கள் நாங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி முற்றிலும் அமைதியான வழியில் நடத்திய போராட்டமாகும். அது அரசியலமைப்பு சட்டத்தின் வரம்பிற்குள்ளே இருந்தது என்று தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்தார். மேலும் மனுதாரர் தரப்பில் போராட்டக்காரர்கள் மீது மின்சார அதிர்ச்சி அளிக்கும் ஆயுதங்கள் பயன்பட்டதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. மின்சார லத்தி பயன்படுத்தப்பட்டு இளம் போராட்டக்காரர் ஒருவர் வழியால் அலறியுள்ளார். தேசிய தலைநகர் எலக்ட்ரிக்கல் ஷீல்டுகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. தடியடி மற்றும் கண்ணீர் புகை குண்டுகள் மூலம் அளவுக்கு அதிகமான அளவிற்கு தடியடி என்பது நடத்தப்பட்டுள்ளது. கூட்டத்தை கட்டுப்படுத்த குறிப்பிட்ட விதிமுறைகள் இருப்பதை வெளிப்படையாக மீறப்பட்டுள்ளன. போராட்டத்தில் மக்கள் கலந்து கொள்வதை தடுக்கும் பொருட்டு பொய் வழக்குகளை போட்டு காவல்துறையினர் மிரட்டியாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளும் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளன என்ற வாதங்கள் மனுதாரர் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இந்த சம்பவங்கள் குறித்து ஆழமான மற்றும் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை என்று தெரிவித்துள்ள உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சுதந்திரமான, நியாயமான, வெளிப்படையான, தன்மையான விசாரணையாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தற்போது இந்த விவகாரத்தில் இது மாதிரியான உத்தரவை தற்போது பிறப்பித்து வருகிறார் என்பதை சற்று நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.